தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். கடவுளுக்கு முன்பதாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் கடவுளால் உயர்த்தப்படுவார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா அந்த 18ஆம் நற்செய்தியில் வாசிக்கிறோமோ 9 முதல் 14 வரை. பரிசேயன் தன்னை குறித்து பெருமையாய் பேசினான், ஆயக்காரனை குறித்து வரித்தண்டனை குறித்து குறைவாக பேசினான். அவன் ஜெபம் ஏற்கப்படவில்லை. ஆனால் ஆயக்காரன் யாரை குறித்து குறைவாக சொல்லவில்லை, தன் குறைகளுக்காக வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க துணிவில்லாதபடி ஆண்டவரே பாவி என் மீது இரக்கமாயின்னு சொல்லி ஆலயத்துக்குள் வராதபடி கூட ஆலயத்தில் வாசல் நின்று அவன் தன்னை தாழ்த்தி கடவுளத்தில் வேண்டினான். அவனுடைய ஜெபம் ஏற்கப்பட்டது. அவனை தான் கடவுள் உயர்த்தினார். அவனின் ஜெபம் ஏற்கப்பட்டவனாய் வீடு திரும்பினான் என்று இயேசு பெருமான் சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். எரேமியா 9:23 வாசிக்கிறோம், வல்லவன் தன் வல்லமையை குறித்து, வல்லவன் தன் வல்லமையை குறித்து, பணக்காரன் தன் பணத்தை குறித்து, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமையை பாராட்டக்கூடாது. இதெல்லாம் கடவுள் கொடுத்தார் என்று கடவுளை பெருமையை பாராட்ட வேண்டும். அங்கே மனத்தாழ்ச்சி இருக்கிறது. ஏசாயா 57:15 வாசிக்கிறோம், தான் செய்த பாவங்களுக்காக மனம் இருந்தும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினோடு நாம் கொண்டிருக்கிறோம். செஞ்ச பாவத்துக்கு யாரெல்லாம் மனம் வந்துடுறாங்களோ அவங்களுக்குள்ள தாழ்ச்சி இருக்கிறது. லூக்கா 1:38 பெரிதான ஒரு வரம், பெரிதான ஒரு பொறுப்பை மரினிடத்தில் கடவுள் கொடுக்கிறார். ஆனால் அதை குறித்து பெருமை பாராட்டதுபடி, அங்கலாக்காதபடி, இருமாப்ப கொள்ளாதபடி, ஆணவ கொள்ளாதபடி, செருக்கு கொள்ளாதபடி, மாறாக அப்படியே முற்றிலும் இதோ உமது அடிமை. கடவுளுடைய தாயாய் உயர்த்தப்படுகிறார்கள். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொல்லி தன்னை கடவுளுக்கு அடிமையாக்கி இவருடைய வார்த்தைக்கு தன்னை கையளித்தார்கள். இத்தகைய மனோபாவம் உங்களுக்குள்ளும் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் மனத்தாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆக கடவுள் முன்பதாக இவ்வழியில் நாம் தாழ்த்துவோம். கடவுள் நம்மை உயர்த்துவாராக. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.